இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு கலர்ஃபுல்லான விஷயம் தாங்க. என்ன கலர்ஃபுல்லான விஷயம்னு பார்த்தா நம்ம பீட்ரூட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பீட்ரூட் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதனோட பயன்களை தெரிஞ்சுக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ பீட்ரூட்டில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம், நைட்ரேட்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்குது. அது போக விட்டமின் B6 வந்து அதிகமாகவே இருக்குது. விட்டமின் B6 வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஜாயின்ஸும் அஃபெக்ட் ஆகிறது மோஸ்ட்லி வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால தான். ஸோ அதிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதிகமாக பீட்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு பயனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா அதில் அதிகமாக இருக்கிறது நைட்ரேட்ஸ் வந்து மிக மிக முக்கியமானது பிரெயினுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ஆயிட்டாங்கனாலே ஸ்ட்ரோக்னால் வந்து அவங்க பாதிப்படைஞ்சிடறாங்க. ஸோ ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நைட்ரேட்ஸ் வந்து உதவியாக இருக்குது. நம்ம பீட்ரூட் எடுக்கும்போது நைட்ரேட்ஸ் வந்து பிளட்டில் கலந்து ஆக்சிடேட் ஆகி அது வந்து நைட்ரிக் ஆசிடாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ நைட்ரிக் ஆசிட் வந்து பிரெயினில் போய் நம்மளோட பிளட் வெசல்ஸை வந்து என்லார்ஜ் ஆக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரோக்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோக்ஸ் வந்தவங்களுமே வந்து பீட்ரூட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பீட்ரூட் வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் டிஸார்டர் இருக்கவங்க வந்து அதிகமாக பீட்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. ஸ்பெஷலாக பெண்கள் வந்து நிறையா பிம்பிள்ஸ் இருக்குது, ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் வருது குழந்தைங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் பீட்ரூட்ஸ் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம். அடுத்ததான் பீட்ரூட்டை எடுத்துக்கிட்டால் சுகர் லெவல் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கான்செப்ட் வந்து எல்லா மக்கள் மத்தியில் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, பீட்ரூட் வந்து எனக்கு டயபெட்டிக் இருக்குது, ஸோ பீட்ரூட்டை வந்து நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கண்டிப்பாக கிடையாதுங்க. அதில் வந்து நைட்ரேட் இருக்கிறதுனால நைட்ரேட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட குளுக்கோஸ் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நைட்ரேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பீட்ரூட்டை கண்டிப்பாக சுகர் இருக்கவங்க வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் பீட்ரூட்டை என்னென்ன மாதிரி ஃபார்ம்ஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராவாவும் எடுத்துக்கலாம், குக்டாவும் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வந்து சாலடாக எடுத்துக்கலாம் ராவாக எடுக்கும் போது, இல்லை ஜூஸாக எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கும் போது ஒரு ஆப்பிள், ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஆப்பிளில் இருக்க நியூட்ரிஷன் ப்ளஸ் கேரட்டில் இருக்க நியூட்ரிஷன், விட்டமின் C, விட்டமின் A, அயன் எல்லாம் கூடுதலாகவே நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்ஸில் இருக்க ஒரு மிக முக்கியமான நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயன். மோஸ்ட்லி வந்து ரெட் கலராக இல்லை பிளாக்கிஷ் கலராக இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயுமே வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் அனிமிக்கில் வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்களோ, இல்லை ரத்த சோகை நோயில் இல்லை பிளட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து பீட்ரூட்ஸு, ஆப்பிள் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சாலட்ஸில் பார்த்தோம்னா பீட்ரூட்டை சிரவி அது கூட கோஸு இல்லை கேரட்டு, அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கிட்டோம்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். ப்ளஸ் லெமனும் ஆட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அடுத்ததாக குக்டாக என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் எப்போவுமே வந்து பீட்ரூட்டை வந்து வெறும் பாயில் பண்ணி சாப்பிட்றது நல்லது. இல்லை ஆஃப்டர்நூன் சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து பாசிப்பயிரை வந்து ஊற வச்சு முளப்பு வர வச்சு அதை வந்து பீட்ரூட் பொரியலோடு சேர்த்து வேக வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டிஃபனாக கூட கொடுக்கலாம். லைக் வந்து பொரியலையும் வந்து அறுத்து கூட கொடுக்கலாம், சிரவியும் கொடுக்கலாம். ஸோ சிரவி கொடுக்கும் போது நிறைய கோகோனட் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னுமே நல்லதாக இருக்கும். ஏன்னா கோகோனட்டில் கூட நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்வீட்டாக பண்ணணும் பீட்ரூட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீட்ரூட்டை சிரவி அதில் நிறைய நட்ஸை ஆட் பண்ணி இல்லை அதை கொஞ்சமாக வேக வச்சு கொடுக்குறதானாலும் ஓகே தான். ஸோ குழந்தைங்களுக்கு எந்த ஃபார்மில் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மில் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் நிறைய வந்து ஸ்பெஷலாக பெண் குழந்தைகள் வந்து அயன் டெஃபிஷியன்சினால் பாதிப்படைஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே கருவளையம் நிறைய குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையை தடுக்கிறதுக்கு பீட்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எல்லாத்துக்குமே வந்து ஹேர் ஃபால்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் சொல்கிற கம்ப்ளைண்ட் தான். ஸோ ஹேர் ஃபால் எதனால் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃபை கம்மி பண்ணுறதுக்கு கூட பீட்ரூட் யூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்க பாஸ்பரஸ் வந்து ஸ்கேல்பில் இருக்க பிளட் சப்ளைவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ பீட்ரூட்ஸை வந்து கண்டினியூஸாக டெய்லியும் இல்லை வந்து வீக்லி ட்வைஸ் ஆகுது மினிமம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வெஜிடபிளோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.